நீ பெருமாளுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழக்கூடிய பாதுகாதேவியே உம் பிரபாவம் சொல்ல போறே. ரங்கபதி விப்ரம பாதுகேத்வம், நான் ரொம்ப பணிவோடு சொல்ல போறேன் உன்னை பத்தினர். என்ன சொல்ல போறார்? அஸ்ரத்தானாம் அஸ்ரத்தானமபி நன்வதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜசி மாம் மணிபாதுகே த்வம் தேவ பிரமாணமிஹ ரங்கபதிஸ்ததாத்வே தஸ்யைவ தேவி பத பங்கஜயோர் யதாத்வம். நீ எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்க பாதுகாதேவி, அந்த பெருமாளுடைய பெருமையை பத்தி சொல்றதுக்கு. நனுமணி பாதுகே, ஆச்சரியமான மணிகளை தரித்த பாதுகையே, துவாம் உன்னை, நியோஜயசி உன்னை பத்தி எழுதுறதுக்கான, ஸ்தோத்ரே இந்த ஸ்தோத்திரத்தை, ஸ்வகீயே உன்னை பத்தி எழுதுறதுக்கான வைபவத்தை நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்க. அஸ்ரத்தானம் அப்பி, எனக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் ஒரு ஸ்ரத்தை இல்லை. ஐ எம் நாட் சூப்பர்லி கமிட்டட் டு இட், யூ ஆர் மோட்டிவேட்டிங் மீ. நீ எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்க. சொல்லிட்டு சொல்றார், தேவி தேவின திவு கிரீடாயாம் தாத்து, எவள் ஒருவளுக்கு விளையாட்டுவதற்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ. விளையாட இது நேரமாலாம் பாட்டிருக்கேன். விளையாட இது நேரமா, ஏன் அவர் விளையாடுறார்? தேவ, தேவினா விளையாட்டுடையவர். the one who plays, loves to plays, தேவி தேவ, அவ்வளவுதான். திவு அப்படின்னு அதுக்கு ரூட் வேர்ட். அதனால தேவி தேவஹா, நீ உன்னுடைய தேவனான ரங்கபதியின் பிரமாணம், நீதான் சாட்சி, பெருமாள் தான் சாட்சி, அதுக்கு நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு. யதா எந்த விதத்தில், ததாத்வே எனக்கு, பதபங்கஜயோஹோ உன்னுடைய தாமரை, பெருமாளுடைய தாமரை பாதங்களை எப்படி நீ சுமக்கின்றாயோ அது சாட்சியாக உன்னுடைய அனுகிரகத்தால தான் நான் உன்னை பாட போறேன். டெஸ்பைட் மீ நாட் பீங் சோ கமிட்டட் டுவர்ட்ஸ் இட். யதாதாரம் விஸ்வம் கதிரபி ச யஸ்தஸ்ய பரமா தமப்யேகாதத்சே திசசி ச கதிம் தஸ்ய ருச்சிராம் கதம் சா கம்சாரேர் துருஹிண ஹர துர்போத மஹிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் த்வமசி மணிபாது ஸ்துதிபதம். மணிபாது, மணிகள் தரித்த பாதுகாதேவியே, பாதுக கம்சாரேஹே, கம்சனை கொன்னு முடித்தவனுடைய பாதுகையே. கம்சனை யார் கொன்னு முடிச்சா? கிருஷ்ணர். யாரு? ரங்கநாதர். ஞாபகம் வச்சுங்கோ. ஸ்ரீரங்கத்துல சயன கோலத்துல இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர், நின்னின்ற கோலத்துல இருக்கக்கூடியவர் ராமர். எப்படின்னா தெரியும்? படுத்துட்டு இருக்க கோலம் கிருஷ்ணரானு தாமோதரத்துவம் அதாச்சு. அப்புறம் ராமர் ஆராதனை பண்ண பெருமாள். சரி, இப்ப இது படுத்துட்டு இருக்கவர் கிருஷ்ணர் சம்பிரதாயத்துல சொல்லுவாங்க. யசோதை கட்டின தாம்பு கயிறு. அப்புறம் பாருங்க, பாயிண்ட பிடிச்சுட்டா. வெண்ணெய் வாசனை வீசுதீரே, அந்த உள்ள போனா அப்படியே நமக்கு அமுல் பட்டர் ஸ்மெல் அடிக்குமா, அதனால இவர் கிருஷ்ணர்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதனால படுத்துட்டு இருக்க பெருமாள் கிருஷ்ணர், நின்று இருக்க பெருமாள் ராமர். கம்சனை கொண்டு முடிச்சவர் கிருஷ்ணர். கம்சனை கொண்டு முடிச்ச கிருஷ்ணர் யாரு? பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் மேலதானே இவர் பாடுறார். அதனால அந்த கம்சனை கொண்டு முடித்த பெரிய பெருமாளுடைய பாதுகையே. அதனால இந்த இடத்துல சொல்றார், பாதுகா கம்சாரேஹே ரங்கநாத துவம் ஏகா, நீ ஒருவளாயிருந்து தத்சே. பாருங்க, கம்சனை கொண்டு முடிச்சவன் யார்? கிருஷ்ணர். கிருஷ்ணர் யாரு? பெரிய பெருமாள். பெரிய பெருமாளையே தாங்கிறது யாரு? பாதுகை. பேர்பட்டவனை நீ தாங்குற இல்லையா? ஆச்சரியமா இருக்கும்ல. யோசிச்சு பாருங்களேன், இந்த லிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம இப்போ கார்த்தால இப்போ என்ன இன்னைக்கு பிசிபேளை பாத் பண்ணியிருக்கார் மோகன். வந்துட்டார் பாருங்க. மோகன் 100 வருஷம் வாழ போறார். இப்பவே அவருக்கு 40 இருக்கும், 140 வருஷம் வாழ போறார். அதனால பிசிபேளை பாத் இன்னைக்கு தமிழை பத்தி வசத்தியா சொன்னதுனால கன்னடக்காராளுக்கெல்லாம் இங்க ஒரு வருத்தம் இருக்கும். அதனால என்னது இது ஏன்றிய ஒரு ಹಿಂಗೇಳ್ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಓ அப்படிம்பா. அதனால நான் ಬಿಸಿಬೇಳೆ ಬಾತ್ ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಿಸಿಬೇಳೆ ಬಾತ್ ಎಲ್ಲ ಕಾಂಪನ್ಸೇಟ್ பண்ணிட வேண்டியதுதான். பி கியூப் பிசிபேளை பாத் பி கியூப். ஸோ அதனால இந்த பிசிபேளை பாத்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சாப்பிடுவோம். அப்பாடி ஏதோ சாப்பிட்றத பற்றியாவது சொன்னாரே. கார்த்தால உட்காந்து பாதுகான்னு அடிச்சுட்டே இருக்காரு காலத்தால இருந்து. அதனால் பிசிபேளை பாத்தெல்லாம் சாப்பிட்றோம். அதுவும் நன்னா இருந்ததுன்னு வச்சுங்கோ. இன்னொரு சர்விங் நன்னாவே பண்ணுறாரு. நீங்கள் நன்னா சாப்பிட்லாம் எல்லாரும்.
ஸோ 2வது வாட்டி போய் சாப்பிட்றோம். இப்போ அந்த பிசிபேளை பாத்தை தாங்கிறது யாரு? நம்ம வயறு இல்லையா? பாவம். அது இது ஒரு இது டாக்டர் எல்லாம் கேட்டாவா சொல்லுவா, வயரெல்லாம் இவ்வளோ நம்ம உடம்பளவு இருக்காது பாவம் தெரியுமா, அது ஜம்மா தூண்டு இருக்கும், அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஈசோஃபேகஸ்டிங் ஒரு சாப்பாட்டு குழா ஒன்று, அது இப்படி போட்டு தள்ளி 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 அதில் வேற ஒரு தேஞ்சாதம் வேற போடுவோம், அது ஒரு கரமேது வேற போடுவோம், போட்டு அது வாயை திறந்தா காக்கா குத்தும், ஆன்னு திறந்தா காக்கா உருளைக்கிழங்கு எடுத்துன்னு போயிடும். அதனால அந்த அளவுக்கு சாப்பிட்றோம். அது போட்டு ஜலமே போகிறதுக்கு இடம் இருக்காதுங்க. அது அது போட்டு தள்ளி இந்த மிக்சியிலெல்லாம் இந்த சட்னி கரைக்கும் போது அது அரையவே அரையாது. அப்போ என்ன பண்ணுவோம், பாதி வெளில எடுத்துட்டோ அப்புறம் ஒரு பிடி ஒரு சுற்றிட்டு திரும்பி இன்னொரு பக்கம் போடுவோம். கரெக்டாக அந்த மாதிரி அது எல்லாத்தையும் போட்டு உள்ளே தள்ளி இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் லிஃப்ட் ஏறுறோன்னு வச்சுக்கோ. அந்த லிஃப்ட்டு பாவம் இல்லையா, அதில் வந்து எல்லாரும் என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, என்னை வந்து டாக்டர் 60 தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் உள்ளே வாங்கும்போது அது உள்ளே வரும்போது அது கத்தும். அது அந்த லிஃப்ட்டுக்கு அது பகவத் ஞானம் ஒன்று ஏஐ ஒன்று போட்டு வச்சிருக்கான், அது ஓன்னு கத்தும். இல்லை 60 தானே, 60 நம்ம சாப்பிட்டது 2 கிலோ வச்சே, அது உள்ளே போயிருக்கு. அதனால நம்ம சாப்பிட்டதை வயிறு தாங்கிறது, நம்ம வயிறு லிஃப்ட் தாங்கிறது. கம்சனை உலகத்தையே படைத்த பிரம்மாவை தாங்கிறது பெருமாள், பெருமாளை தாங்கிறது பாதுகை. அதனால சொல்றார், யதாதாரம் விஸ்வம் கதிரபிச்ச எஸ்தஸ்ய பரமா தமப்பேகாதத்சே திசசிச்ச கதிம் தஸ்ய ருச்சிராம். சரி, இப்போ நம்மளாம் வந்து சாஸ்திரப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் உடனே வந்து இதை நாங்கள் நம்பவதில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சாஸ்திரப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும். தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹியான். இந்த பல இடங்களில் போனால் பலூன் ஒன்று உண்டு. அதாவது இப்போ நாங்கள் கம்போடியா நவம்பரில் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்கிறேன், இந்த கம்போடியாவில் என்னென்னா பலூன் சர்வீஸ்னு உண்டு. வி ஹவ் நாட் அவைல் தட். லாஸ்ட் 2 times வி டிடன்ட் கோ. ஏன்னா அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, அது 5 minutes இது இருக்கும். ஜென்ரலி அவள் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணா இருக்கும். ஏன் தெரியுமோ, when you sit in the balloon and when you go in the parachute மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே போகிறேன்னா you will get a bird's eye view. எப்போவுமே நம்ம ஊர் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட் இறங்கும் போதோ ஏறும்போதோ பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம ஒரு பேர்பட்ட பகவத் சிருஷ்டியில் ரொம்ப ஜூம் பண்ணி நம்ம நடக்கும்போது தான் குப்பையெல்லாம் தெரியுது. மேலே நீங்கள் போகும்போது பா என்னம்மா இருக்குது நம்ம ஊருன்னு தோணி போயிடும். இப்போ ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரியது. அப்போ ஒரு சூக்ஷ்ம சரீரம் அது தரிச்சுண்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அது எங்கேயோ போகணும். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே, அது எங்கேயோ போகணும். அந்த 7 உலகங்களை தாண்டி அப்புறத்துக்கு உலகினாகினான். அப்போ அது மேலே போகும்போது நம்ம ஊரெல்லாம் பார்த்துட்டு போவோம். இங்கே காஷ்மீர், இங்கே தான் நான் 2022 போனேன், அது அந்த ஊர், அதுதான் பூரி ஜெகநாத், அங்கே 7 நாள் இருந்தோம் 2021 2வது அலை ஆன உடனே. அப்போ வந்து இன்னொரு இடத்துல ஒரு ஜீவாத்மா மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீவாத்மா அதை பார்த்து சொல்ல, ஹலோ நீ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு அது கேட்கும். அந்த ஜீவாத்மா சொல்லிவிடும், இல்லை நான் சரணாகதியெலாம் பண்ணலை, அதனால இப்போ வந்து இன்னொரு இடத்துல என்னை பிறக்க வச்சிருக்காரு, அதனால எதுக்கும் நான் பார்த்தேன், நீ நன்னா போயிட்டு வாப்பா மோட்சத்துக்குன்னு அது சொல்லி அனுப்பிச்சிடும். அது மேலே போகிறது இல்லையா. அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேடின்னு போகிறது. அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுக்கு டெஸ்டினேஷன் இது பரமாத்மா. அந்த பரமாத்மா ராமரா கிருஷ்ணராவோ ரங்கநாதராவோ நடந்து வரும்போது அவரை ஒரு டெஸ்டினேஷனுக்கு கூட்டுண்டு போறது எது? பாதுகை. நமக்கு டெஸ்டினேஷன் பெருமாள், பெருமாளை தன் டெஸ்டினேஷனுக்கு கூட்டுன்னு போறது பாதுகை. உலகத்தையே படைச்ச பிரம்மாவை தாங்கிறது பெருமாள், பெருமாளை தாங்கிறது பாதுகை. அதனால தேசிகன் சொல்றார், நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதை விட ஒன்னை ஸ்தோத்திரம் பண்றது தானே நல்லது. ஏன்னா பெருமாளுக்கே நீ இடத்துக்கு கூட்டுன்னு போறது நீ, பெருமாளையே தாங்கிறது நீ. அப்படின்னா ஒன்னிய ஸ்துதி பண்ணிட்டா என்ன? யதாதாரம் விஸ்வம் கதிரபிச்ச எஸ்தஸ்ய பரமா தமப்பேகாதத்சே திசசி ச கதிம் தஸ்ய ருச்சிராம் கதம் சா கம்சாரேர் துருஹிணஹர துர்போத மகிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் த்வமசி மணிபாது ஸ்துதிபதம். அதனால பிரம்மா சிவனுக்கும் அப்பாற்பட்ட அவர்களுக்கு கூட புரியாத உன்னை, பெருமாளை, பாதுகையே ஒன்ன பாடியாவது நான் புரிஞ்சுக்கிறேன். பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் இந்திரனும், அப்பேற்பட்டவர்களுக்கும் புரியாத பெருமாளை நான் புரிஞ்சுக்கிறேன். 9வது ஸ்லோகம் 10வது.
ஸ்ருத பிரஜ்ஞா சம்பன்மஹித மஹிமான கதி கதி स्तुवन्ति त्वां सन्तः श्रुतिकहर कण्डू हरगिरः अहं त्वल्पस्त्वद्यद्दिह बहुजल्पामि तदपि त्वया यत्तं रङ्गक्षितिरमण पादावनि विदुः रङ्गक्षितिरमण पादावनि रङ्गक्षिति क्षितिना என்ன பூமி क्षितिजान सीते क्षितिना भूमि க்ஷிதின பூமி ரங்க க்ஷிதி ரங்க பூமினா என்ன ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரமணன்னா யாரு பெருமாள் யார் அந்த ஊருக்கு ரொம்ப பிடிச்சவரோ ரங்க க்ஷிதி ஸ்ரீரங்கத்துல ரமணனா இருக்கக்கூடிய ரங்கநாதாவின் பாதாவனி அவனுடைய பாதுகையே இவர் 1008 ஸ்லோகம் எழுதணும் பாதுகான்னு சொல்லிட்டே வந்தா அது மொனாட்டனஸா போயிடும் கம்சனை கொன்னு முடித்த பெருமாளுடைய பாதுகையே ரங்கபூமியில் வாழக்கூடிய ரமணனுடைய பாதுகையே மகாலட்சுமிக்கும் பூமி தேவிக்கும் பிடித்தமாக இருக்கக்கூடியவருடைய பாதுகையே இப்படிதான் ஆழ்வார்களும் அப்படிதான் பையுடையினாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அதாவது பெருமாளுக்கு பல்லாண்டுன்னு சொல்றதுனால விஷத்தை ஓடு கூடிய பையை உடைத்த நாகத்துக்கு எதிரியாயிருக்கக்கூடிய கருடனை தன் கொடியில் தாங்கிய அந்த கொடிக்கு சொந்தக்காரனான பெருமாளுக்கு பல்லாண்டு அப்படியே பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே இப்படிதான் போயட்ரினா இப்படி மாற்றி ஆக்டிவ் நம்ம ஸ்கூல்லலாம் இருக்குமே வாட் இஸ் அ மேங்கோ ட்ரீ அ மேங்கோ ட்ரீ இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ட்ரீ த ட்ரீ தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இஸ் அ மேங்கோ ட்ரீ இல்லையா ஆக்டிவா பாசிவா மாத்துறது பாசிவ் ஆக்டிவா மாத்துறது அப்போதான் டீச்சர் என்ன ஒரு அரை பேஜ் கழிஞ்சினாதான் 5 மார்க் போடுவோம் இல்லையா அந்த காலத்தை வேடிக்கைக்கு சொல்லுவா அந்த குழந்தை வந்து மாடை பற்றி படிச்சுட்டு போயிடுத்து ஆனால் அங்கே போய் தென்னை மரத்தை பற்றி கேட்டிருந்தாலாம் என்ன பண்ணுறது தெரியல மாடை பற்றி முழுக்க எழுதிட்டோ இந்த மாடு இந்த தென்னை மரத்தோட கட்டிந்தா அப்படின்னு சொன்ன மாதிரி இவெல்லாம் அப்படி நான் சொல்ல வரல அதாவது இப்படிலாம் வர்ணிக்கிறாங்கிற நான் ரங்கக்ஷிதிரமண பாதாவனி எவள் ஒருவள் சந்தோஷத்தை கொடுப்பவளோ கத்தி கத்தி எவ்வளவு மகான்கள் எவ்வளவு பேர் ஒன்ன பாடியிருக்கா இதிகாச புராணங்கள்ல ஸ்ருத பிரஜ்ஞா சம்பத்து மகித மகிமானஹா யார் இவாள்லாம் உன்னை ஸ்துதி பண்ணவாள்லாம் சாதாரணப்பட்டவா இல்ல எல்லாம் பெரும் புள்ளி வால்மீகி வியாசர் Parashara, those of them who have sung praises of you are not the primitive mortals. They are great people like Valmiki, Vyasa, Parashara, who have sung praises about you. Mahita Mahimanaha. அடுத்தது ஸ்ருதி குஹர கண்டு ஹர கிரஹா யாருடைய வார்த்தைகள் கேட்டால் காது சுத்தமாறுதோ இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னு இருப்பா அவ என்னன்னா காது மூக்கு தொண்டை ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் உண்டு இந்த மூக்கில் ஏதாவது ட்ராப்ஸ் போட்டாலும் இப்படிங்கிற ஒரே கசக்கம் நமக்கு ஏன்னா எல்லாம் இது வழியாக போகிறது தான் காது இது அப்படி இப்படிலாம் போகிறதுலாம் அதனால் இந்த காது எப்படி சுத்தம் பண்ணுறது இந்த ஜே பட்டுன்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா அதை வச்சு சுத்தம் பண்ணலாமான்னா இப்போ ஏதோ சில வார்த்தைகள் கேட்குறோம் வேண்டாத வார்த்தை அதை எப்படி சுத்தி பண்ணுறதுன்னா பாதுகா சகஸ்ரம் கேட்டு சுத்தி பண்ணலாமா அதனால சொல்கிறார் ஸ்ருதி குஹர கண்டு ஹரகிரஹா இந்த காதில் ஒரு 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 சின்ன இச்சிங் சென்சேஷன் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போக்குறதுக்கு பாதுகா சகஸ்ரம் கேட்டுட்டு தானே நல்லா இருக்குமா அதனால் இப்போ ஏன்னா இப்போ குளிரில் என்ன எடுத்து எல்லாம் இப்போ கவர் பண்ணி வச்சுன்னு இருக்கோம் அப்புறம் நீங்கள் ஆற்றுல போய் படிச்சுக்கோங்க அதனால் ஸ்துவந்தி உன்னை ஸ்துதி பண்ணுறேன் துவாம் உன்னை நான் ஸ்துதி பண்ணுறேன் அகம் தூ அதே சமயத்தில் அல்ப பகு ஜல்பாமி நான் வந்து ரொம்ப கடகடன்னு பேசக்கூடியவன் ஒன்றும் குறைச்சலா பேசுவேன் கடகடன்னு பேசுவேன் பேசிட்டு இஹ தத்வத் எப்படின்னா குறைச்சலா பேசுறதுக்கு காரணம் ரொம்ப தெரியாதுன்னு நிறைய பேசிட்டேங்கிறதுக்காக ரொம்ப தெரியும்னு அர்த்தம் இல்லை நிறைய பேசிட்டு எப்படி அரை மணி நேரம் ஒன்றுமே கண்டென்ட்டும் இல்லாமல் பேசிடலாம் பாருங்க அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப பெருமிதம் கொள்கின்றேன் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அரை மணி நேரம் இதே சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுங்க அப்போ என்ன நிறைய பேசிட்டார் என்ன பேசினார் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு விட்டா எப்படி அதனால பகுஜல்பாமின்னு நிறைய பேசி தத்வத் விதுஹு ததபி
த்வதாயுத்தம். இப்ப நான் உன்னை பத்தி ஸ்துதி பண்ண போறேன் அப்படின்னா இது அசட்டுத்தனமா குறைச்சலா பேசுற மாதிரியும் இல்ல, ஒண்ணுமே இல்லாம ஜாஸ்தி பேசுற மாதிரியும் இல்ல, ஏதோ ரெண்டு பேசியிருக்கேன்னா காரணம் என்ன, உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல எடுக்கிறார். இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு நான் உபன்யாசத்தை நிறுத்திடுறேன். ஏன்னா பிசி பேளை பார்த்துன்னு சொன்னோன்னே எல்லாரும் திரும்பி திரும்பி பத்தியே பார்த்துட்டு இருக்கா. சொல்லியிருக்கப்படாதோன்னு எனக்கு தோணி எடுத்து. இப்போ என்னுடைய உபன்யாசத்துக்கு போட்டி எது? பிசி பேளை பார்த்து தான் பாருங்க. அதனால யதேஷஸ்தௌமித்வாம் த்ரியுக சரணத்ராயிணி ததோ மஹிம்னஹ காஹந்தி காஹானி ஸ்தவ மம து சம்பன்னிரவதிஹி ஷுனாலீடா காமம் பவது சுரசிந்தூர் பகவதி ததேஷா கிம் பூதா சது சபதி சந்தா பரஹிதஹ. ஒரு படம் எடுத்தாலே அந்த இடத்துக்கு போயிருந்தோமே, பேத்தாப் வேலி போகும்போது 2 ஆட்டுக்குட்டி இருந்தது. யார் அந்த ஆட்டுக்குட்டி? நீங்க தானே மாமி பிடிச்சிருந்தேள் அந்த ஆட்டுக்குட்டியை? ரூபா கொடுத்தேளோ? 20 ரூபா கொடுத்தா. 20 ரூபா கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருந்தா. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஃபர்ரு வச்சு 2 நாய்க்குட்டி வேற இருந்தது. அது என்ன பண்ணி எடுத்தோ, பாவம் அந்த ஆள்காரன் அவன் அதை வச்சு சம்பாதிக்கிறான். இப்போ நீங்கள் உடனே மிருகங்களை வச்சு சம்பாதிக்கலாமா, நான் மேனக்காக எழுத போறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பாவம் அவள் ஏதோ சம்பாதிச்சுட்டு போறா. அப்புறம் இந்த 2 பட்சிகள் வேற, அது ஒரு 40 ரூபா. அது பார்த்தா வெள்ளை புறா ஒன்று இயங்குது கையில் வராமலேன்னு அந்த வெள்ளை புறா வச்சு பாடினான். அதனால அதெல்லாம் இருக்கு. அந்த நாய் என்ன பண்ணிடுது, அது ரொம்ப நாளாக குளிக்கல. அது ஏதோ அங்கே பாவம் போட்டிருக்கிற ஏதோ ஒரு அவன் சாட்டால சாப்பிட்டுட்டு போட்டதெல்லாம் பாவம் சாப்பிட்டுட்டு நான் இந்த பக்கம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு ஜலத்தில். அந்த பக்கம் அது நக்கின்னு இருக்கு ஜலத்தை. அதே ஜலம்தான் என் பக்கம் வருது, அதே ஜலம்தான். ஆனா நான் அதை எடுத்துட்டு அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம மாத்துக்கு வர ஜலனாம இப்படிதான் நம்ம நம்ம கார்பரேஷன்லேருந்து வேணுமோ ஆகாயத்துலேருந்து தயார் பண்ணி கொடுக்குறான்னு நினச்சிட்டு இருக்கோம். அது எங்கேருந்து போயிட்டு எங்கேருந்து வருதோ, நம்ம மாத்து கொல்லப்புறத்துலேருந்தே போயிட்டு முன்பக்கம் வருதோ நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இது சுத்தின்னு நினைச்சுட்டு இருக்கோம். தேசிகன் சொல்றார், கங்கையில போய் ஒரு பாவங்கள் தொலைக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் போய் தீர்த்தம் ஆடுறார். கார்த்தால சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு தீர்த்தம் ஆடுறார். அவர் தீர்த்தம் ஆடும்போது ஒரு பக்கம் அந்த பக்கம் நாயும் ஜலம் குடிச்சுட்டு இருக்கு. அந்த பக்கம் வருது நாய் ஜலம். அந்த குடிச்சுடுத்துங்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்த உடனே நம்ம குளிச்சுட்டோங்கிறதுக்காக சுத்தி போகாம இருக்காது. கங்கையுடைய தன்மை என்னன்னா நம்ம பாவத்தையும் போக்கும், நாயினுடைய தாகத்தையும் பூர்த்தி பண்ணும். Just because it is able to quench the thirst of animals and crocodiles, it doesn't mean it will not eradicate and annihilate our sins. It can do both. வால்மீகி வியாசர் கொடுத்த அந்த பாதுகையின் பிரபாவத்தை நானும் ஸ்துதி பண்றேங்கிறதுக்காக அந்த பெருமாளுடைய பாதுகா பிரபாவம் குறைஞ்சுடாது. ஏன்பா, நாய் ஜலம் குடிச்சாலும் எப்படி தன்னை ஒப்பிட்டுக்கிறார் பாருங்க தேசிகன். நான் ஸ்துதி பண்ணாலும் நாய் குடிச்சாலும் எல்லாரும் ஒத்துப்பா. ஏன்னா அது வால்மீகியும் நானும் ஒரே அந்த நதியை தான் தொடர்ந்துட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுங்க, தேசிகன் ஆகார நியமம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கப்பா மெனக்கெட்டு. அதில் சொல்றார், ஜலம் வேகேன, எந்த இடத்துல வேகமா ஜலம் போறதோ கண்ண முடின்னு அந்த தண்ணியை குடிங்கிறார். ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல தான் நீ கொஞ்சம் யோசிக்கணும் பர். ஓடுற ஜலத்துக்கு ப்ராப்ளமே கிடையாதும்பர். ஏன்னா குர்குரே பாக்கெட்டோட ஓடுறது லம்போதரி. யாரு லம்போதரி? லிட்டருங்கிற நதிக்கு லம்போதரின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. லம்ப உதரி, பெரிய வயர் அகண்டு இருக்கும் அந்த நதி. அதில் குர்குரே பேக்கெட்டு, அப்புறம் இந்த நாச்சோஸ் பேக்கெட்டு, அப்புறம் 7up, தம்ஸ் அப் எல்லாம் புரண்டு அப்படியே புண்ணிய நீரோடு வேறும் பேரோடுன்னு அது ஓடின்னு இருக்கு. ஆனா அந்த தண்ணி சுத்திங்கிறார், ஓடுற ஜலம்ங்கிறார். இதுல சொல்றார் யதேஷஸ்தௌமித்வாம், இந்த இடத்துல சொல்றார் திரியுக சரண திராணி. திரியுக சரண திராணி, முவ்வுலகங்களையும் படைத்து காத்து அழித்து தன்னுடைய நியமத்தில் வைத்திருக்கக்கூடிய பகவானை தாங்கக்கூடிய. இன்னைக்கு பார்த்தேளா என்ன தெரியுது? நேத்து நான் இப்படி கைய பிடிச்சுட்டு இருக்கும் போது நீங்க எதிர உட்கார்ந்துந்தேள். திரியுக சரண திராயினி. அடுத்தது அந்த 6 குணங்களை ஷாட்குண்ய பரிபூர்ணனான பகவானுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய தாங்கக்கூடிய பாதுகையே. காஹானி,
உன்னுடைய பெருமைக்கு யாரு குறைவு சேர்க்க முடியும், யாரு ஹானி பண்ண முடியும்? ஹானிகாரக் அப்படின்னா ஹிந்தில என்ன, இது கெடுதல் பண்றதோ. உனக்கு யார் ஹானி பண்ண முடியும்? தவ உன்னுடைய மஹிம்னஹா உன்னுடைய பெருமைக்கு யார் தவறு பண்ண முடியும்? இதீயத்து அதனால ஏஷஹா இந்த ஆளானவன் இந்த சுவாமியானவன் ஸ்தௌமித்வாம் ஸ்துதி பண்றேன் மமது ஆனா நிரவதிகி என்னுடைய நிரவதிகி அதாவது அளவே இல்லாத சம்பத்து ஒரு விதமான சொத்துக்கு பவது பகவதி அளவே இல்லையே. எப்படின்னா பகவதி சுர சிந்து சுரன்னா என்ன? வெரி குட். சிந்துன்னா என்ன? நதி. பொதுவா சிந்துனா நதின்னு வச்சுக்கோங்க. சுர சிந்து தேவர்களுடைய நதி எது? கங்கை. கங்கைக்கு தேவ நதின்னு பேர். அதனால சுரசிந்து அவள் லீடா அவளை நக்கரா யாரோ ஒருத்தர் நக்கரா யாரு? ஷுனா. ஷுனானா நாய். நாய் வந்து நக்கிட்டு போறது. இது என்ன இப்போ ஒன்று சீன தேசத்து நாய் ஒன்று கிடைக்கிறது ஷிட்ஸு. ஷிட்ஸு அதுக்கு வந்து அது தமாத்தூண்டு ஒன்று இருக்குது. அதுக்கு பாவம் அவளுடைய ஃபீச்சர்ஸ்லாமும் அதுக்கு இருக்குது. ரொம்ப எல்லாம் இருக்குது. அது பாவம் இந்த பாரத தேசத்துக்கு வர வச்சுவிட்டு அது ஷிட்ஜூன்னு ஒன்று இருக்குது. அந்த ஷிட்ஜூ அதுவும் இந்த லிட்டரை சாப்பிட்றது. அப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் அதுவும் இது சாப்பிட்றது. எல்லாம் எல்லாம் சாப்பிட்றது. ஆனால் ஷுனா காமம். அதனால அந்த நாய் தனக்கு ஏத்த அளவு அது குடிக்கிறது. கிம்பூதா என்ன ஆகும்? என்ன ஆயிடும்? இப்ப கங்கைக்கு நாய் குடிக்கிறதுங்கிறதுக்காக இனிமேல் நீங்கள் யாரும் கங்கையில் நீராடுவதற்கு கூடாது, கங்கை பாவத்தை போக்கடிக்காது, ஏனெனில் ஒரு நாய் பருகி விட்டது ஜலத்தை. சொல்லுவாளா யாராவது? கங்கை அதுல எந்த அளவுக்கு அந்த நாய்க்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஆச்சாரிய புருஷாளுக்கும் இருக்கு. ஸோ கங்கா as a mother doesn't distinguish between her children. நான் ஏதோ நாய் சொல்லிவிட்டேன்னு நினைக்காதீங்க. நாய் நம்மளை காட்டிலும் பல மடங்கு சில குணங்கள்ல சிறந்தது. அதுக்கு இருக்க நன்றி நமக்கு இல்லை இல்லையா? அது பாவம் ஏதோ மாஸ்டர்லாம் பாவம் 4 நாள் ஊரை விட்டு போயிட்டான்னு வச்சோம், 4 நாள் சாப்பிடாமலாம் இருக்கும். நம்ம இருப்போமோ? ஐயோ அவளையே நினைச்சுண்டு எனக்கு நேற்று வரைக்கும் என்னோட ஷார்ட் இருந்தா ஊர் கிளம்பி போயிட்டா. எனக்கு ஐ மிஸ் தெம் சோ மச். உள்ள எல்லாம் ரெடி ஆயிடுத்தா, வந்து சாப்பிடலாமா? இதுதான் நம்ம நன்றி. ஆயிடுத்தா? நம்ம நன்றிலாம் கொஞ்ச நாடி தான். அதனால இப்போ ஆற்றுல உங்கள் குழந்தைகள்லாம் விட்டுட்டு வந்திருப்பேன், இங்கே நீங்கள் சாப்பிடாம என் குழந்தைக்காக நான் இங்கே பட்டினி இருப்பேன் அப்படிலாம் சொல்லல. அதெல்லாம் அவன் சாமர்த்தியம், ஏதோ பண்ணி சாப்பிட்ருவான் அப்படின்பா. ஏன்னா இவன் இங்கே சாப்பிடணுமே அந்த அந்த கொஞ்சம் இந்த கில்ட் கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். அது ரொம்ப சாமர்த்தியம், அது இல்லைனாலும் பண்ணி சாப்பிட்றோம். அதனால பூத ஏஷா இந்த இடத்துல சத்து ஷாபாதி உடனே சந்தாபரஹிதா தன்னுடைய சந்தாபத்தை தன்னுடைய தாகத்தை போக்கணுங்கிறதுக்காக அந்த நாய் சாப்பிட்றதுங்கிறதுக்காக கங்கையின் பிரபாவம் குறையாது. நான் என் ஸ்துதிய பண்றேங்கிறதுக்காக ஓஹோ வால்மீகி வியாசர் பண்ண ஸ்துதியை நீ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா நான் பெருமாள்ங்கிற நதி மேல பண்றதுனால என்னுடைய ஸ்துதியையும் பகவான் ஏத்துப்பார். எந்த அளவுக்கு ஏத்துப்பார் அப்படின்னா, இப்போ பெரிய மகான்கள் பெரியவா ஆண்டவன் இவாள்லாம் உபன்யாசம் பண்ண மேடையில் நம்மளும் உட்காந்துன்னு உபன்யாசம் பண்ணுற மாதிரி பெருமாள் ஏற்றுப்பார் இல்லையா? அவள்லாம் பண்ணிட்டா, இனிமேல் இவர் சொல்லி தான் உபன்யாசம் ஏற்றுப்பேன், துஷன் சொல்லி ஏற்றுக்க மாட்டேன்லாம் சொல்லுது இல்லையா? நான் ஏதோ இது மாதிரி உளறி அது அப்பப்போ ஏதாவது கண்ணும் நோக்கியான்லாம் இதெல்லாம் உபன்யாசத்தை சொன்னாலும் ஏற்றுக்கிறார் பெருமாள். பாவம் ஏதோ சொல்லிட்டு போகிறதுங்கிறதுக்காக. அதனால் அப்படி ஏற்றுக்கிறார். 11 ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிடுது நேற்றும் இன்னைக்கும் சேர்த்து.